பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம் மத்தியிலே உலாவி நம் தேவனாய் இருக்கிறார். அவருக்கு என்றென்றுமுள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெப கூடுகை ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் அனுதினமும் உண்மை தியானிக்க, உடைய பிறப்பை தியானிக்க, உண்மை பாடி மகிமைப்படுத்த செய்த கிருபைக்காக, அந்த அழைப்புக்காக கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை விசேஷத்திலாக நீங்கள் வைத்திருக்கிறதுக்காக கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கூடுகையை நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க. இம்மானுவேலராக எங்கள் மத்தியில் எழுந்தருளுங்க ஆண்டவரே. கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவரே, உடைய சமூகம், பிரசனம், கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உடைய மகிமை எங்களை சுற்றிலும் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் கரங்களில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபங்கள் இருக்கும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது எசேக்கியேல் புஸ்தகத்திலே இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களை நாம் பார்ப்போம். அதுவும் தாவீதின் சந்ததி. எவ்வளவு தடவை பாருங்க, தாவீதின் சந்ததி, தாவீதின் சந்ததி என்ற அநேக புஸ்தகங்கள்ல தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். வாசிப்போம். எசேக்கியேல் 37:24-25. என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார். அப்பொழுது அவர்களின் நியாயங்களில் நடந்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படியே செய்து நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதிலே என்றென்றைக்கும் குடியிருப்பார்கள். என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாய் இருப்பார். ஆண்டவரே, உம்மை கொடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் செலுத்துகிறோம் அப்பா. தாவீதின் வம்சத்திலே உதிக்கிறவரே, என்றென்றைக்கும் எங்களை அரசாளுகிறவரே, கொடி ஸ்தோத்திரம். ஒரே மேய்ப்பராய் இருக்கிறவரே, கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் பிள்ளையுடைய பிள்ளைகளையும் தெரிந்து கொண்டு ஆண்டவரே, அவர்களுக்கும் நித்தியமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவரே, கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக ஆண்டவரே, உம்முடைய பெரிய ஸ்தானத்தை, பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் எங்களுக்காக வந்து மண்ணுருவாக அந்த தொழுவத்திலே வந்து உதித்தீரே, கொடி ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பாதப்படியிலே விழுந்து சாஷ்டாங்கமாக பணிந்து கொள்கிறோம் ஐயா. கொடி ஸ்தோத்திரங்கள், துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். இப்பொழுது பாடல், நாம் பாட போகிற பாடல் சாஷ்டாங்கம் செய்ய வாரம் என்ற பாடல் தான். நான் பிரசன்டேஷன் போடுகிறேன். எல்லாரும் சேர்ந்து பாடி சாஷ்டாங்கமாக விழுந்து நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, இம்மானுவேலரை பணிந்து கொள்ளுவோம். பக்தரே வாரும் ஆசை ஆவலோடும் என்ற பாடல். பக்தரே வாரும் ஆசை ஆவலோடும் நீர் பாரும், நீர் பாரும், நீர் பாலனை. வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே, சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. தேவாதி தேவா, ஜோதியில் ஜோதி, மானிட தன்மை நீர் வேறு
மைந்த சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. இயேசுவே வாழ்க, இன்று ஜென்மித்தீரே, புகழும் துதியும் உண்டாகவும். தந்தையின் வார்த்தை மாம்சமானார் பாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. சாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அற்புதமான பாடல், இதை வீணையில் இசைத்த பாடல். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால சுரேஷ் ஜான்சனோ ரேணுகா சுரேஷும் சேர்ந்து உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாம இப்ப யூடியூப், ஃபேஸ்புக், கூகுள் மீட்ல இணைந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய செய்தியின் தலைப்பு, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சகலமும், I repeat the word, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். இந்த கிறிஸ்துமஸ் காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துமஸ் சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துமஸ் நடந்த சம்பவங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். சகலமும். சில பேருக்கு சில பகுதி புரிஞ்சு, அன்னைக்கு 2000 வருஷம் முன்பாக சில பேருக்கு புரியல. ஆனா புரிஞ்சோ புரியலோ சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்ற சத்தியம் நிறைவேறுது. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் இன்னைக்கு சில சம்பவங்கள் எல்லாம் புரிஞ்சுக்க முடியாம இருக்கும். கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், கர்த்தர் நன்மையில செய்து கொண்டிருக்கிறார். ஆனா நான் அந்த நன்மை எதிர்பார்க்கல. I didn't expect that good thing, therefore I can't understand it. ஏன் இது நடக்குது? இது நல்லதா கெட்டதா? என்னோட மனுஷீக புத்திக்கு அது நல்லதா கெட்டதா? இது யார்கிட்ட வந்தது? ஏன் வந்தது? கேள்விகள் எனக்கு புரியல. God is doing it. கர்த்தர் நன்மை செய்து கொண்டிருக்கார், எனக்கு புரியல. வேதத்துல ஒரு கதையை பார்க்கிறோம். ஒரு விளக்கத்தை இயேசு கிறிஸ்துக்கு சொல்றாரு, பல கான்டெக்ஸ்ட்ல சொல்றாரு. நான் ஆசீர்வாதமான பொருட்களை வாழ்க்கை உண்டு பண்றேன், கனிகளை உண்டு பண்ணுகிற, கதிர்களை உண்டு பண்ண செடியை உனக்கு கொண்டு வர்றேன். சாத்தா அங்க வந்து கலையை விதைப்பா. கலையை பார்க்காத மகனே, கலையை பார்த்து சோர்ந்து போகாத மகனே, வேதனையை பார்க்காத, வேதனையே ஃபோக்கஸ் பண்ணாத, பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணாத, அந்த கலையெல்லாம் எடுத்து போடுறதுக்கு, அழித்து போடுறதுக்கு, சுட்டெரிக்கிறதுக்கு ஒரு நாள் நான் நியமித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சில நேரம் சாத்தாவ வாழ்க்கையில பயத்தை, கவலைய, துக்கத்தை, இழப்ப, தோல்விய, வியாதிய, போராட்டத்தை, குறைவை கொண்டு வரலாம். எனக்கு ஏன் புரியல? எனக்கு ஆண்டவர் செய்கிற நன்மைகளும் எனக்கு புரிஞ்சிக்க முடியல. சாத்தா விழுந்து போன உலகத்தில் செய்கிற காரியங்களும் எனக்கு வேதனை உண்டாக்குறதுனால என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் வேதம் சொல்லுது,
சகலமும், பிரியமானவர்களே, சகலமும் உங்க வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாக நடந்து கொண்டு இருக்கிறதே. இந்த கிறிஸ்துமஸ்ல நடக்கிற சம்பவங்கள் மூலமாக கர்த்தர் உங்களோட இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ரோமர் 8:28 சொல்லுது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். மரியாளுக்கும் யோசேப்புக்கும் புரியாத காரியங்கள் நிறைய புரியாத காரியங்கள். பட் ஆண்டவர் அவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அவர் வாழ்க்கையில நன்மை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அவர் வாழ்க்கையில தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். யோசேப்புக்கும் மரியாளுக்கும் புரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. நாம இந்த 1-2 நாட்களாக பெத்லெஹேமை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதை ஒரு உதாரணமா சொல்லுவேன். ஏன் ஆண்டவரே இந்த காலகட்டத்தில் பெத்லெஹேமுக்கு போக வேண்டியது இருக்குது? ஏ ஆண்டவரே, ஹல்லேலூயா. என்ன செய்யறது? ராஜா, மகா சக்கரவர்த்தி, அரசர், மிகப்பெரிய அரசர் ஒரு கட்டளை கொடுத்துரு, ஐ ஹவ் நோ சாய்ஸ். ஏன் ஆண்டவரை இந்த காலகட்டத்தில் புரியலை. ஆனால் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம், சகலமும் மரியாள் யோசேப்புடைய வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவாக நடந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. ரோமர் 8:28 சொல்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுவது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. It's a beautiful thing. அறிந்திருக்கிறோம். I know, brother, sister, you know. You believe. எனக்கு தெரியும், நான் அறிந்திருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நானே இந்த சத்தியத்தை அறிந்திருந்தா, இந்த சத்தியத்தை நான் விசுவாசித்தா, என் வாழ்க்கையை நான் கொண்டாடுறேன். இந்த சத்தியத்தை நான் அறியாம இருந்தேனா, அறிஞ்சு நான் விசுவாசிக்காம இருந்தேனா, என் வாழ்க்கையில கேள்விக்குறி மேல கேள்விக்குறி மேல கேள்விக்குறி மேல கேள்விக்குறி. நிறைய சொல்லுவாங்க, எனக்கு ஒரே ப்ரெஷரா இருக்கு, பிளட் ப்ரெஷர் ஏறிட்டு இருக்கு, எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு, எனக்கு ஒரே கவலையா இருக்குது. இது ஏன்? இது ஏன்? Praise God. Hallelujah. கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் உங்ககிட்ட ஒரு எந்த குறையும் இல்லாத நிறைவான சந்தோஷம், the joy of Christmas. கிறிஸ்துமஸ் சந்தோஷம் வாழ்க்கையில பொங்கி வழியணும். கர்த்தர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்க பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு யோசேப்பு மரியாளுடைய வாழ்க்கையில எப்படி நிறைவேறுது பார்க்க போகிறோம். இந்த வசனம் எப்படி நிறைவேறியது? ஹல்லேலூயா, praise God. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புதிய ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கிறார், ஒரு புதிய நம்பிக்கை கொடுக்கிறார், ஒரு புதிய ஒரு அஷ்யூரன்ஸை கொடுக்கிறார். உங்களுக்கு புரியாதவைகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கலாம். ஏன் ஆண்டவரே? சகலமும் சகலமும். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, என்னோட சேர்ந்து சொல்லுங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். எத்தனை பேர் விசுவாசமா சொல்றீங்களோ கர்த்தர் இன்னைக்கு மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, வானமும் ஒளிந்து போகும். எல்லாரும் தெரியும், சூரியன் கிழக்கில் உதிக்குதுன்ட்டு. நாளை காலை எந்திரிக்கும் போது சூரியன் ஒருவேளை மேற்கில் உதிக்குதுன்னு வச்சுக்கோங்க, வானமும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. சூரியன் மேற்கில் உதித்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, தினமும் எனக்கு காலையில் புதிய கிருபைகள். சூரியன் உதிக்கிறது மேற்கில் உதித்தாலும் உங்களுக்கு புதிய கிருபைகள். ஏன்னா அது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தைகள் ஒருபோதும் அழிந்து போகாது. சகலமும். How do you like the word? Praise God. Hallelujah. உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு நெருக்கம் உண்டாகணும். மனுஷிய எண்ணத்தில் நாம பாருங்க, உலகத்தில் வாழ்றோம்.
ஆனா we have the spirit of God in us. ரெண்டு சைடு ஓடிட்டு இருக்கும் ஒரு சமயத்துல. அது எப்படி பிரதர் சகலம்? ஒருவேளை கொஞ்சம் மாடரேட் பண்ணி நான் பேசலாமா? மோஸ்ட் ஆஃப் த டைம் சொல்லலாமா? ஆல் சொல்லாம அநேகமான காரியங்கள்ல நன்மைகள் நடக்கும் சொல்லுவோமா? இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், வேதம் சொல்லுது சகலமும். ஹalleluya, praise God. பிரியமானவர்களே, வேதம் அதே மாதிரி நல்லதை நல்லது சொல்லுது, கெட்டதை கெட்டதுன்னு சொல்லுது. ஒரு மனுஷனுக்கு வியாதி வந்தா நல்லது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் இழப்பு இருக்கு, அது நல்லது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தோல்வி இருக்கு, அது நல்லது சொல்ல முடியுமா? ஒரு குடும்பத்தில் பயங்கர பற்றாக்குறை இருக்குது, அது நல்லது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா இந்த குறைவுகள், இந்த பலவீனங்கள், இந்த கவலைகள், இந்த வேதனைகள், இந்த வியாதிகள், இந்த நெருக்கம் வருது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், ஆண்டவர் இது எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுவார். ஹalleluya. அது சாத்தாட்டது வந்த தீமையா சரி, கர்த்தர் செய்கிற நன்மை நான் புரிந்து கொள்ளாம இருந்தாலும் சரி, அல்டிமேட்லி ஹalleluya, அல்டிமேட்லி praise God. மனுஷனுடைய பெரிய பிரச்சனை தெரியுமா? I see what is happening now only. நான் துவக்கத்தை மட்டும்தான் பார்க்கிறேன். துவக்கத்தை பார்த்து இந்த முடிவு மோசமானது தீர்மானம் எடுக்க தோணுது எனக்கு. இன்னைக்கு நடக்கிற பார்த்து இது நாளைக்கு இப்படி முடிய போகுது, 5 வருஷம் கழிச்சு இப்படி முடிய போகுது, 10 வருஷம் கழிச்சு முடிய போகுது. அதுவும் தீமை தீமை. ஆனா தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் அண்டத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு அறிவிக்கிறவர். He declares the end from the beginning. Hallelujah. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். Hallelujah. Praise God. அதனால வேதம் உங்களை pretend பண்ண சொல்லல. God does not want you to pretend that bad things are good things. Praise God. Hallelujah. இந்த வசனத்தை புரியாதவங்க அவங்க வாழ்க்கையில சில தீமைகள் நடக்கலாம். அது யார்ட்டும் சொல்லக்கூடாது பிரதர், சீக்கிரட்டா வச்சுக்கோங்க பிரதர், யார்ட்டுமே சொல்லவே இல்லை. Praise God. ஏன்? அவங்களுக்கு தெரியல, அவங்க அறிந்து கொள்ளவில்லை. நானும் நீங்களும் அறிந்து கொள்கிறோம். சகலம் நன்மைக்கு ஏதோ நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். I know. If you can know it today, say hallelujah. Hallelujah. Praise God. நேத்து பார்த்தோம், மரியாளுக்கும் யோசேப்புக்கும் ஒன்னு தெரியுது, I have no control. இது ராயன் போட்ட கட்டளை. இந்த ஸ்டேஜ்ல பெத்லஹேமுக்கு எப்படி டிராவல் பண்றது எல்லாம் நினைச்சிட்டு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒன்னே ஒன்று யோசேப்புக்கும் மரியாளுக்கும் புரிஞ்சு, God is in control. Hallelujah. Hallelujah. அவங்களுக்கு ஒன்னே ஒன்று புரிஞ்சு, God is in control. Hallelujah. போதும் பெரியமானவர்களே, அவங்க வாழ்க்கை மூமெண்ட்ஸை என்ஜாய் பண்றதுக்கு அந்த ஒரு சத்தியம், ஒரு உண்மை போதும். பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு இந்த ஒரு சத்தியம் போதும். வேதம் சொல்லுது, இங்கிலீஷ் பைபிள் வாசி பார்த்தோம்னா, we know that all things work together. தமிழ்ல சகலம் நன்மைக்கு ஏதுவாக. இங்கிலீஷ்ல இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சில இடத்துல இங்கிலீஷ் ஈஸியா இருக்கும், சில இடத்துல தமிழ் புரிய ஈஸியா இருக்கும். இந்த இடத்துல ஐ வுட் சே ஒர்க் டுகெதர். இது என்னால் ஈஸியா, நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. சகலமும் அது நிறைய விஷயங்க, தே ஒர்க் டுகெதர். நியூ டெஸ்டமெண்ட் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. இந்த கிரேக்க மொழியில் ஒர்க் டுகெதர் ரெண்டு வார்த்தை, இங்கிலீஷ் அது ஒரு ஃப்ரேஸ். இந்த ரெண்டு வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் ஒரே வார்த்தை, சைனர்ஜை. ஹalleluya. இதுல இருந்தா சைனர்ஜி என்ற இங்கிலீஷ் வார்த்தை வந்துச்சு. சைனர்ஜினா என்னது? நிறைய இங்கிலீஷ் டீச்சர்ஸ்லாம் இருப்பீங்க, மன்னிச்சுக்கோங்க. Praise God. சைனர்ஜினா என்னது? Two or things combine together and produce something ultimately different, totally different. Hallelujah.
2-3 காரியங்கள் ஒன்றாய் இணைந்து ஒரு புதியதை உண்டாக்கும், முற்றிலும் புதிதாக இருக்கும். இப்படி ஒரு தீமை இருக்கலாம், அப்படி கொஞ்சம் நன்மை இருக்கலாம், ஒன்று சூப்பர் நன்மையா இருக்கலாம், ஒரு சூப்பர் தீமையா இருக்கலாம். சகலமும் ஒன்றாய் செயல்படும் போது அது எனக்கு நன்மையாக மாறுகிறது. ஹல்லேலூயா. நம்ம ஊர்க்காரங்களா ஈஸியா ஒன்று புரிஞ்சுக்கலாம் தெரியுமா? கஷாயம் 3 விஷயத்தை போடுங்க உள்ளுக்குன்னு வாங்க. உன்னை பார்த்தா பயங்கர கசப்பு, வாயில பட்ட வாழ்க்கையே வெறுத்து போற மாதிரி கசப்பு. இன்னொன்று அப்படி ஒரு புளிப்பு, பல்லெல்லாம் கூசுற மாதிரி புளிப்பு. இன்னொரு பயங்கர இனிப்பு, பயமா இருக்கு மனுஷனுக்கு. அந்த மனுஷனுக்கு பயமா இருக்கு, எனக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கு, இந்த குடிச்சா சுகர் சரியா போகணும்னு சொல்றாங்களேன்ட்டு. ஆனா 3 கலக்கி குடிச்சு 3 நாள் கழிச்சு சொல்றான் எனக்கு சுகர் இந்த பிரச்சனையே போயிருச்சு. அது பேர் தான் சைனர்ஜி. ஹல்லேலூயா. Totally different from what it was, what the constituent was. வாழ்க்கையில பல சம்பவங்கள், பல 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 சம்பவங்கள், பல பேர்கிட்ட இருந்து, பல சூழ்நிலையில இருந்து. ஆனா praise God, இந்த வசனம் சொல்லுது அவருடைய இந்த கஷாயத்துக்குள்ள என்னென்ன போதும் பார்க்க போறோம் இன்னைக்கு. முதல் ஐட்டம், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். கஷாயம் கான்ஸ்டிட்யூயன்ட் நம்பர் 1, இன்கிரிடியன்ட் நம்பர் 1 யோசேப்பும் மரியாதை. வச்சுக்கோங்க, கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. மரியாதை ஆண்டவர் தேவதூதர் மூலமா கேட்டார், என்னுடைய குமாரன் நான் பூமிக்கு அனுப்புறேன், நீ இந்த குமாரனுக்கு தாயா இருக்க உன்னை அர்ப்பணிப்பாயா? மரியாதை சொன்னாங்க, எஸ் லார்ட். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட மரியாள். யோசேப்புக்கு ஒரே பிரச்சனை, கர்ப்பமா இருக்க ஒரு பெண்ணை நான் எப்படி திருமணம் பண்றது? தேவதூதன் யோசேப்புக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சாரு. அந்த குழந்தை பரிசுத்தமான குழந்தை, நீ மரியாதை திருமணம் செய்து கொள். எஸ் லார்ட். 2 பேரும் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க. யார் யார் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அழைக்கப்பட்டவர்களா இருக்கீங்க, you are the candidate today. Hallelujah. உங்க வாழ்க்கையில சகலமும் பிரதர் சிஸ்டர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஆமென். நீங்க தேவனுடைய தீர்மானத்தின்படி you could not understand many things. மேபி அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு, பைபிள் வாசிக்க தோங்கின பிறகு இன்னும் ஒரு வேளை கொஞ்சம் அதிகமாக புரிஞ்சுக்கலாம். இன்னும் முழுசா புரியல உங்களுக்கு. ஆண்டவர் ஏன் என்னை அழைச்சார்? of all people ஏன் என்னை அழைச்சார்? I have not fully understood. Hallelujah. Maybe you may not understand. Maybe you may take few more years to understand. Maybe you need more reading in your Bible to understand. Hallelujah. மரியாளுக்கும் யோசேப்புக்கும் ரொம்ப புரிஞ்சு சொல்ல மாட்டேன். ஆனா தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய தீர்மானத்தில் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். 2வது இன்கிரிடியன்ட், 2வது ஐட்டம் கஷாயத்தில் அன்பு கூறுகிறவர்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள்னா ஒருவேளை உலகம் நினைக்கலாம், ஒருவேளை சிம்பிளி சர்ச் கோயிங் கிறிஸ்டியன் நினைக்கலாம். நான் ஆண்டவரே நேசிக்கிறேன், ஐ லவ் யூ காட் சொல்றதுதான் அன்பு நினைக்கலாம். இல்ல இல்ல, வேத திருப்பி திருப்பி பாருங்க. if I love God, I obey God's word. Hallelujah. if I love God, I'm obedient. நான் கீழ்ப்படிய தோங்குறேன். Hallelujah. Praise God. 2 பேரும் they took great decisions. நான் கீழ்ப்படுகிறேன், உன் வார்த்தையின்படி ஆக கடவுளே, நான் உம்முடைய அடிமை. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். 2 பேர் கீழ்ப்படிந்தாங்க. 2 பேருக்கும் புரியல ஏன் பெத்லகேம் போகணும். பட் they obeyed. முறுமுறுக்கல, they obeyed because அவங்களுக்கு தெரியும் God is in control. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை அழைத்தவர் அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். He is in full charge. He reigns. அவர் ஆளுகை செய்கிறார். Nothing will go beyond his realm. Hallelujah.
praise God. அன்பு கூர்ந்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள். Hallelujah. மூணாவது ஐட்டம் கஷாயத்தில். Hallelujah. God is at work. நான் பார்க்க முடியாது சில நேரம், நான் புரிஞ்சுக்க முடியாது சில நேரம். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஹalleluya. இம்மானுவேல், ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில இப்ப செயல்பட்டு கொண்டிருக்கிறார். Right now God is working in your life. Maybe there are things you cannot understand, maybe things you cannot appreciate, but God is working in your life. Hallelujah. Nothing is automatic. Nothing is automatic. ஆண்டவர் அங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். Hallelujah. He is taking personal interest in your life. He is taking personal involvement in my life. எனக்கு ஒரு திட்டம், என் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம். இன்னைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது. Hallelujah. சுரேஷ் ஜான்சன் சூழல் என்ன, சுரேஷ் ஜான்சனுக்கு சாத்தா கொடுத்த தீமை என்ன, இது எல்லாவற்றையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை நன்மையாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். Amen. God is at work, my brother, my sister. நம்ம பொதுவாக மனுஷிக எண்ணத்துப்படி என்ன செய்கிறோம்னா, பிரச்சனைகள் வரும்போது பிரச்சனையை பார்த்து அசந்து போயிடுறோம். நான் ஆண்டவருக்குள்ள இல்லையா? Why God seems to be far away. Hallelujah. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அறிந்து கொள் மகனே மகளே, சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். Hallelujah. நான் முதலே சொன்னேன், திருப்பி சொல்றேன், எம்பசைஸ் பண்றேன். நான் பார்க்கிறது இப்பதான் பார்க்கிறேன். I see only the beginning. God sees the end. Hallelujah. ஆண்டவர் தெரியும். இதெல்லாம் இருக்கு. ABCD 1 2 3 4 எல்லாம் இருக்கு. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். Hallelujah. தேவனுடைய தீர்மானம் ஒரு கன்னிகை குமாரனை பெறணும். No force on earth can stop that. No natural law can stop that. நிறைவேறியே ஆகணும். தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய தீர்மானம். அதே போல கன்னிகை குமாரன் பெறும் தீர்மானத்தை போல ஒரு தீர்மானம், அந்த குமாரன் பெத்லகேம் ஊர்ல பிறக்கணும். ஹalleluya. புரியுதோ புரியலையோ, சட்டம் உண்டாகுதோ இல்லையோ, பெத்லகேம்ல பிறக்கணும். ஹalleluya. praise God. அந்த பெத்லகேம்ல பிறக்க போகிறவர் தான் இந்த உலகத்தை ஆள வேண்டும். அன்னைக்கு மனுஷீக ஞானத்தின்படி யாருக்குமே அசாத்தியமா தோன்றிருக்காது. இஸ்ரவேல் தேசமே ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருக்குது. அப்ப எப்படி ரூலர் வருவார், ஆள போற எப்படி வருவார்? இந்த இஸ்ரவேல் தேசமே ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருக்குது. அதுல பெத்லகேம் படு 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 சின்ன ஊரு. இதுல இருந்து வருவாரா? சாத்தியமா? என் மனசுக்கு சாத்தியமா? சாத்தியமில்லை. இட் டஸ் நாட் மேட்டர். ஹalleluya. ரோமஸ் ராஜ்யத்துடைய சீசருக்கு, அகஸ்டஸ் சீசருக்கு சாத்தியமோ சாத்தியமோ இல்லையோ, ஏரோது ராஜாவுக்கு சாத்தியமோ சாத்தியம் இல்லையோ, அண்ணாவுக்கு சாத்தியமோ சாத்தியம் இல்லையோ, அது தேவனுக்கு சாத்தியம். ஹalleluya. praise God. பிரியமானவர்களே, மரியாளுக்கு யோசேப்புக்கு நிறைய விஷயம் புரியல. ஒரே ஒண்ணுதான், கர்த்தர் போதுமானவர், கர்த்தர் நல்லவர். God is in control. கர்த்தர் ஆளுகை செய்கிறார். போதும். praise God. என் வாழ்க்கையில் எல்லாம் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். praise God. ஆனா ஆண்டவர் மரியாளும் யோசேப்பையும் வெறுமையா விட்டுறல. God was sending the messages, assurance, guidance. பிரசன்ஸை ஃபீல் பண்றோம்னு சொல்றோம்ல, அந்த பிரசன்ஸை ஃபீல் பண்ண வச்சுட்டே இருக்கார். ஹalleluya. மெய்ப்பொருளுக்கு தேவதூதன் சொன்னா, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை சொல்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளை துணியில் சுற்றி முன்னிலை கிடைத்திருக்கு காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அந்த அடையாளத்தை பிடிச்சி நேரா போயிட்டாங்க. நேரா போய் அந்த பிள்ளைய பார்க்குறாங்க. சொன்ன வார்த்தை 100% கரெக்ட். இப்ப பிரியமானவர்களே, நல்ல கவனமாக கேளுங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக் 2:19 வேதம் சொல்லுது,
மரியாள் இந்த சங்கதியெல்லாம் தன் இதயத்தில் வைத்து சிந்தித்து கொண்டிருந்தார். எந்த சங்கதி? மேய்ப்பர்கள் சொன்னாங்க, அம்மா இன்னைக்கு ராத்திரி வேளையில் விடியறதுக்கு முன்னாடி ஒரு தேவதூர் வந்தார்மா, அவர் வந்தோடனே எங்க மேல வெளிச்சம் பட்டுச்சுமா. அப்ப தேவதூதன் சொன்னா, உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன், இந்த நற்செய்தி உலகத்துக்கே நற்செய்தி. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊர்ல பிறந்திருப்பார் சொல்லி ஒரு அடையாளம், ஒரே அடையாளம் சொன்னாரு. பிள்ளைய துணியில சுற்றி முன்னில் போட்டிருப்பாங்க, அதுதான் உங்க அடையாளம். அதை பாருங்க, கரெக்டா எங்களை ஆண்டை இங்க கொண்டாந்து நிப்பாட்டாரு. நாங்க பார்த்த அதே காரியம் தான் தேவதூதன் சொன்னா. Praise God. மரியாளுக்கு இப்ப இந்த சங்கதி இதயத்துக்குள்ள போகுது. ஹல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிற தேவனே உமக்கு மகிமை. ஹல்லேலூயா. யோசேப்புக்கு இதை கேட்கும்போது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது, உமக்கே மகிமை. ஹல்லேலூயா. They saw the end from the end. God saw the end from the beginning. Hallelujah. Praise God. Hallelujah. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்க மனசுல சில கேள்விக்குறிகள் இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை சரீரத்தில் சில வேதனைகள் இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில் சில போராட்டங்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுறார். பாரு, மரியாதை பாரு, யோசேப்பை பாரு. அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாத சில விஷயங்கள், அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். Decisions taken in heaven. பாவம் மரியாள், பாவம் யோசேப்பு என்ன புரிய முடியும்? ஒன்னே ஒன்று அறிந்தாங்க, என்னுடைய ஆண்டவர் நல்லவர், என் ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். He is in control. Hallelujah. Praise God. நான் ஆண்டவர்கிட்ட என் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறேன். அவர் நல்லவர், அவர் எனக்கு போதுமானவர். கண்களை மூடி ஜெபிப்போமா? Praise God. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, என்னுடைய மாம்சீக கண்கள் உங்களுடைய கையை என் வாழ்க்கையில் பார்க்க முடியலப்பா. ஆனா விசுவாசிக்கிற ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாக என்னோட நீங்க பேசி நீங்க கன்ஃபார்ம் பண்ணுவதற்காக தோதரம் சுவாமி. மேய்ப்பர்கள் சொன்னது மரியாளுக்கு இதயத்துக்கு எவ்வளவு இதமா இருந்துச்சோ, அதே போல இந்த வசனம் ரோமர் 8:28 எனக்கு ஏற்றதாக, எனக்கு ஆறுதல் தரும், உற்சாகம் தரும், பலப்படுத்துற வசமா இருக்குது அப்பா. தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படி இருக்குது கர்த்தருடைய கஷாயம்? கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சத்திரத்தில் இடமில்லைன்னு சொல்ல போது நிறைய கற்பிணி மரியாளுக்கு எப்படி இருந்திருக்கும்? மரியாளுக்கும் யோசேப்புக்கும் என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு 120 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வந்திருக்கிறோமே, இங்கே இடம் இல்லைன்னு சொல்கிறாங்களே, நாங்கள் எங்கே போய் குழந்தைய பெறுறது அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க இல்லையா? ஆனால் தேவதூதன் வந்து சொன்னதாக மேய்ப்பர்கள் வந்து முன்னணியில் உள்ள குழந்தையை பார்த்து அவங்க வந்து நமஸ்கரிக்கும் போது மரியாளுக்கும் யோசேப்புக்கும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது கர்த்தருடைய சித்தம், சத்திரத்தில் இடமில்லாமல் நம்ம முன்னணியில் குழந்தையை பெற்றது என்று சொல்லி. இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நமக்கு முதல்ல புரிய மாட்டேங்குது. எனக்கு கேன்சர் வந்தப்போ ஒன்றும் புரியலை, ஏன் வந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் கர்த்தரை முழுவதுமாக பற்றி கொண்டு, நீங்கள் எனக்கு நல்லதை தான் செய்வீங்க, எனக்கு நீங்கள் சுகத்தை தரத்தான் போகிறீங்க, சுகம் எனக்கு கிடைக்கணும் ஆண்டவரே அப்படின்னு. ஆண்டவர் அது போலவே அற்புதமான ஒரு பாதையில் நாம் எல்லாரையும் நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 91:1-10 வசனங்களை நாம் அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவருடைய வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார்.
பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார். அவர் தமது சிறைகளாலே உன்னை மூடுவார். அவர் தமது சிறைகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டிலின் கீழே அடைக்கலம் அவர் புகுவாய். செட்டிலின் கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடாகுமாகும். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடாகும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16 பேரும் இருந்தாலும் உன் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீங்க இதை பார்த்து உன் கண்கள் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்க வரும் பலனை எனக்கு காண்பாய். அடைக்கலமா இருக்கிற என் அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக தாவரமாய் கொண்டாய். ஆகையால் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு பொல்லாப்பு உன்னை நேரிடாது. நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உங்க சூழ்நிலையை பாருங்க. உன்னே உன் மனசுல புரிஞ்சுக்கோங்க. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஆமென். கொரோனா வைரஸ் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் மாற்றுவார். God is at work. Praise God. வாதையின் கூடாரத்தை அணுகாது. வாதையின் கூடாரத்தை அணுகாது. வாதையின் குடும்பத்தை அணுகாது. வாதையின் குடும்பத்தை அணுகாது. வாதையின் உற்றார் சுற்றார் நண்பரை அணுகாது. வாதையின் உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. இயேசு நாமத்துல இயேசுவின் நாமத்திலே கொரோனா வைரஸ் தெருவிலிருந்து விரட்டுகிறேன். தெருவிலிருந்து விரட்டுகிறேன். The name of Jesus. The name of Jesus. கொரோனா வைரஸ் கொரோனா வைரஸ் என் மாநிலத்தில் விரட்டுகிறேன். The name of Jesus. The name of Jesus. கொரோனா வைரஸை கட்டி கொரோனா வைரஸை கட்டி இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். அப்புறப்படுத்துகிறோம். The name of Jesus. The name of Jesus. கொரோனா வைரஸின் வீரத்தை கட்டி கொரோனா வைரஸின் வீரத்தை கட்டி உலகத்திலிருந்தே உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஜெபவேளை திரு வில்ஃபிரட் சஃபேர் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறோம். ஜெபிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, Please wait. ஸ்தோத்திரம் சுவாமி. வார்த்தை எங்களுக்கு கிடைக்கத்தக்கதாக கிடைத்ததற்காக நன்றி சுவாமி. ஆம் சுவாமி, உம்மிடத்தில் அன்பு குறிக்கிற எங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. சில நேரங்களில் சாத்தான் எங்கள் வாழ்வில் கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள், சோதனைகள், பாடுகள், வேதனைகள் கொண்டு வரலாம் சுவாமி. ஆனாலும் உமது தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனடித்து அன்பில் கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோமேப்பா. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலும் சகலத்தையும் எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் நீங்கள் கொடுத்து வருவதற்காய் ஸ்தோத்திரமப்பா. ஆம் சுவாமி, உம்முடைய வார்த்தைகள் ஒரு பொழுதும் ஒழிந்து போகாதப்பா. நீர் எங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் எங்கள் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி போட போவதற்காய் நன்றி சுவாமி. யோசப்பியும் மரியாதையும் உமது தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டது போல எங்கள் வாழ்விலும் உமது தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் உம்மில் அன்பு கூறுகிறவர்களாய் உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் எங்களை மாற்றியர்களும் சுவாமி. ஆம் சுவாமி, எங்கள் வாழ்க்கையில் செயல்படும் தேவனாய் நீர் இருப்பதற்காய் நன்றி கர்த்தாவே. ஒரு பொழுதும் நீங்கள் எங்களை வெறுமையாய் விடப்போவதில்லையப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருப்பதற்காய் நன்றி சுவாமி. உம்மிடத்தில் அன்பு கூறுகிற எங்களுக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்ற விசுவாசம் எங்கள் மேம்பட நீங்க கிருபை செய்யுங்க சாமி. இந்த COVID-19 காலத்திலும் நோய் தொற்று எதுவும் எங்களுக்கு ஏற்படாத வண்ணம் காத்து வழி நடத்தி வரும் கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. விரைவில் இந்த வைரஸ் உலகத்திலிருந்து முற்றிலும் அப்புறப்படுத்தப்பட கிருபை செய்யுங்கப்பா. இதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் சரி செய்யப்பட உதவி செய்யுங்க சாமி. உம்மால் கொடுக்கப்பட்ட ஞானத்தோடு உலகத்தில் உள்ள தலைவர்கள் இந்த பிரச்சனைகளை அணுக கிருபை செய்யுங்கப்பா. செகண்ட் வேவ் நிறைய கண்ட்ரிகள்ல சிவியரா இருக்குதுன்னு கேள்விப்படுறோமப்பா. மீண்டும் இந்த வைரஸின் தாக்கம் தலையெடுக்காமல் தடுத்து நிறுத்துங்கப்பா. ஏனால் கற்றுக்கொண்ட பாடத்தின் நிமித்தம் உலக மக்கள் அனைவரும் மனம் திரும்ப கிருபை செய்யுங்க சாமி. இந்த நேரத்திலே சுரேஷாவும் சிஸ்டர் ரேணுகா சுரேஷ்காவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. இம்மட்டும் அவர்களை காத்து வழி நடத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் அவர்கள் ஊழியங்கள் சிறக்க உடைய நாமம் சஸ்தாபிக்கப்பட நல்ல சுக பலன் ஜீவனை தந்து காத்து கொடுக்கப்பா. உமது தூதர் சேனை எப்பொழுதும் அவர்களுக்கு அரணாயிருக்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த ஜெப கொடுகை சிறப்பாக நடைபெற உதவி செய்யுங்க. ஜெப கொடுகையில் பங்கேற்றிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த கிறிஸ்துமஸ் காலம் எல்லோருக்கும் சகலம் நன்மையான காலமா இருக்க நீங்க கிருபை செய்திருங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரமதகப்பனே, இந்த அருமையான ஜெபக்கூட ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக கொடாக்குடி ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களை தெரிந்து கொண்டீரே, உங்களுடைய அநாதி தீர்மானத்தின்படி ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டவரே உமக்கு கொடாக்குடி ஸ்தோத்திரம். ஒரு சிறு கூட்டமாக ஆண்டவரே இந்த ஆன்லைனில் எங்களை இணைய செய்து ஆண்டவரே எங்களை அற்புதமாக வழிநடத்தி வருகிறேன். இதுவரை நடக்காத பாதை ஆண்டவரே, இதுவரை நடந்திராத பாதை சுவாமி. ஆண்டவரே 25 நாள் கிறிஸ்துமஸ் இதுவரைக்கும் நாங்கள் வாழ்க்கையில கொண்டாடுனதே இல்லை ஆண்டவரே.
ஏதோ அந்த வாரம் கரல் சர்வீஸ் நடக்கும், நாங்கள் சர்ச்சுக்கு போயிருக்கோம் வந்திருக்கோம், அவ்வளோதான் சுவாமி. ஆனால் 25 நாட்கள் உம்முடைய பாதத்தடியிலே அமர்ந்து உம்மை பாட மகிமைப்படுத்த கீத ஆராதனை வைக்க ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க உடைய பிறப்பை தியானிக்க கிருபை செய்திருக்கிறீங்களே, எவ்வளோ பெரிய கிருபை அப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு முன்ன மனது ஆண்டவரே உலகம் தர முடியாத ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு அற்புதமான சந்தோஷத்தினால ஒரு தெய்வீக சமாதானத்தினால நிறைந்திருக்கிறது சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கொரோனா காலங்கள் கடுமையாக இருந்த பொழுதிலும் ஆண்டவரே லாக்டவுன் அற்புதமாக ஆண்டவரே மார்ச் மாசத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவரே எங்கள் கரங்களை பிடித்து இப்படி செட்டைக்குள்ளே வைத்து ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ற மகிமையான ஒரு நாமத்தை ஒரு அதாவது பெரிய ஒரு திரையை போல இருக்குது, ஒரு ப்ரொடெக்ஷன் ஆண்டவரே அதுக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்களே. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளோடு சுகமாயிருப்பான். இந்த வசனத்தின்படி என் நாமத்துக்கு பயந்திருக்கிற மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், செட்டின் கீழே ஆரோக்கியம் இருக்கும், வெளியே போய் கொளுத்த கண்ணில் வளர்க்கிறீர். வசனத்தின் படிக்கு பொல்லாப்புனக்கு நேரிடாது, வாடியன் கூடத்தை அணுகாது. வசனத்தின் படிக்க ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வருகிற கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வருஷம் கடந்து போய் அடுத்த வருஷம் புதிய வருடம் ஒரு ஆசீர்வாதமான வருடமாக நீங்க மாற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாருக்கும் ஒரு உலகமே ஸ்தம்பித்து நின்று கொண்டிருக்கிறது, ஆனால் கர்த்தர் கரம் எங்கள் மேல் இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே இந்த குடுகையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்காக வருகிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, விசேஷத்தை பாதுகாப்பினால் பாதுகாத்துக் கொடுங்க. கர்த்தருடைய தூதர்கள் எப்பொழுதும் ஆண்டவரே மேக சமம் மக்களின் சமமாக அவருடைய பிரசனம் அவர்கள் வீட்டில் நிலைக்கால்களில் அவருடைய கேட்டில் இருக்கணும் சுவாமி. நலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கட்டும் சுவாமி. அந்த சுகம் எங்களுக்கு தேவை ஆண்டவர். தெய்வீக சுகத்தினால் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்குங்க ஆண்டவர். உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் ஆண்டவர் நீர் எப்படி அதை வைத்திருக்கிறீங்க நியமித்திருக்கிறீரோ அது போல ஆண்டவரே அது செயல்பட கிருபை செய்யுங்க. சூரியன், சந்திரங்கள், நட்சத்திரங்கள், இந்த கேலக்சி, இந்த உலகம் எல்லாம் ஆண்டவர் எப்படி நீர் நியமித்த பாதையிலே அது ஓடிக்கொண்டிருக்கிறது போல எங்கள் சரீரங்களுடைய உறுப்புகளும் தன் தன் பாதையில ஓட கிருபை செய்யுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிளாக்கை கொடுத்துருக்கீங்க ஆண்டவர். எவ்வளோ பெரிய அற்புதம் ஆண்டவரே. எல்லாம் அது கரெக்டாக சரிவர செய்ய செம்மையாக்குங்க ஆண்டவர். உறுப்புகளில், உடல் உறுப்புகளில், சரீரத்தில் உள்ள எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையில நிறைவாக்குங்க ஆண்டவரே. மகிமையில நிறைவாக்குறதுக்காகவே வந்தீங்களே ஆண்டவரே. அது செயல்பட கிருபை செய்யுங்க சுவாமி. உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை வீட்டில் எல்லா உறுப்புகளும் ஆண்டவரே ஒரு புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கீங்க, அதெல்லாம் செவ்வையாக்குங்க சுவாமி. ஆண்டவரே ரீக்ரியேட் பண்ணுங்க சுவாமி, ரீப்ளனிஷ் பண்ணுங்க, ரீஃபர்பிஷ் பண்ணுங்க சுவாமி. ஆண்டவரே மூளை ஆண்டவரே, மூக்கு, நாசி, காது, கண்ணு, வாய், நாக்கு ஆண்டவரே, பல் வலிகள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. அது போல தொண்டை, சுவாச கோசங்கள், லங்ஸ், ஹார்ட் பிரச்சனைகள், இரத்த ஓட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே டயப்ரம், அந்த மீசபிகஸ் ஆண்டவரே, அதில் கேர்டு எல்லா பிரச்சனைகள், வயிற்று வலிகள், அசிடிட்டி, அல்சர், பேங்க்ரியாட்டிக் ப்ராப்ளம் ஆண்டவரே, லிவரில் உள்ள ப்ராப்ளம்ஸ், குடல்களில் உள்ள பிரச்சனைகள், கிட்னியில் உள்ள பிரச்சனைகள், கால்கள் உள்ள பிரச்சனைகள், மூட்டுகள் உள்ள பிரச்சனைகள், முதுகுத்தண்டில் உள்ள பிரச்சனைகள், இவ்வளோதான் எங்களுக்கு தெரிஞ்ச லிஸ்ட் ஆண்டவர். இன்னும் எத்தனையோ 1000 வியாதி இருக்கு ஆண்டவர். எல்லாருக்கும் எல்லாத்தையும் சரி பண்ணுங்க ஆண்டவரே. உமால மட்டும்தான் முடியும். நீங்கள் ஒருத்தர் தான் எங்களுக்கு சொல்யூஷன் ஆண்டவர். டாக்டரை நாங்கள் போயிட்டு வரோம், டாக்டர் வழியாக, மருத்துவத்துறை வழியாக நீங்கள் தான் எங்களை மருந்து கொடுக்குறீங்க ஆண்டவரே. எல்லாத்தையும் செம்மைப்படுத்துங்க சுவாமி. கோலாட்டெல்லாம் காக்குவேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, கோலாட்டெல்லாம் செவ்வையாக்குங்கப்பா. இந்த புது வருடத்துக்குள்ள பிரவேசிக்கும் எல்லாரும் ஆரோக்கியமாக பெரிய காலொன்றை பெரிய சேனையாக்க எழுந்து நின்று உம்மை துதிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம். நான் சுகமானேன் எல்லாரும் சாட்சி சொல்ல கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சரீரத்துக்கு மாத்திரம் அல்ல ஆண்டவர், உள்ளத்துக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் என்னென்ன குறைகள் மனசுல இருக்குதோ எல்லாவற்றையும் நிறைவாக்கிங்க ஆண்டவர். கிறிஸ்துக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே. உலகம் முழுவதும் மருத்துவருக்காக வருகிறோம் சுவாமி. இந்த கொரோனா காலங்களில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, விசேஷத்தை பாதுகாப்பை தாங்க. அது போலவே ஆண்டவரே டாக்டர்ஸ், நர்சஸ், டாக்டர் மாலா, டாக்டர் எங்கள் உற்றார் சுற்றார் நண்பர்களே அநேகம் பேர் இருக்காங்க சுவாமி. டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுபிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிஃப்ட்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோ, சுரேஷ் சாமுel தன்ராய், டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் சுகுமார், டாக்டர் பிரியங்கா சாமுel ராய், டாக்டர் ஷீவா பிரவீன், டாக்டர் ஜெயச்சந்திரன், டாக்டர் ஜேக்கப் ஜேம்ஸ் ராய், டாக்டர் ஜீன், டாக்டர் சசிகுமார், டாக்டர் மிஸ்ஸஸ் சசிகுமார், டாக்டர் லீனா, டாக்டர் பிரித்திகா, டாக்டர் பிரியா, டாக்டர் ஜோ, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜெயின், டாக்டர் ராய், டாக்டர் ஜிஜி, டாக்டர் மதுஜோ, டாக்டர் பிரவீன்,
டாக்டர் நவமணி பிரபாகர், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, டாக்டர் சுதாகர், டாக்டர் மரியா, நர்ஸ் ஷீஜா, சித்ரா தேவி, ஷெரீல், டேஃபினி, சலோமி, சாம், ஸ்வீட்டி, பிராங்க்லின், ஜோஸ்பின், விமல்ராஜ் வருவோம். விசேஷத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உற்றார் சுற்றார் நம்மளோட பிள்ளைகள் ஆண்டவரை வெளிதேசம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க வசனத்தில், துதிக்கல வசனத்தில், பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் நெடுநாளாய் குடியிருந்து ஆசீர்வதிக்கப்படுவார்கள் சொல்லியிருக்கீங்க சுவாமி. அதுபோல் இந்த பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் வருகிறோம் சுவாமி. ஜியோ குடும்பம், ஏஞ்சல் டஸ்டின், சுபிசா குடும்பங்கள் ஆண்டவரே, ஷீபா, ஜூடி அரவிந்த், கீர்த்தனா, அனிதா, டேவிட், டேனியல் குடும்பங்கள், மிக்கி, ஷீலா சீலன், வின்சென்ட் சீலன், சால்மன் பிரவீன்ராஜ், சுரேஷ் அமல், தனராஜ் குடும்பங்கள், அமல் பிரசன்னா, மனோஜ், கேர்லின் சங்கீதா, ஷேரன் கீர்த்தனா, ரூபி, கெனடி, அமல், சத்யா, வில்சன் ராஜா, பிரதீபா, சாரா குடும்பங்கள், அகாசி, காட்ஃப்ரி, ஜோஃப்ரி, விக்கி, விவேக் குடும்பங்கள், ஜபா, டேனி, வினோத், பிரேம்குமார், ஷேர்லி, ஷேரன், பிரவீன், இமானியல், ஐசக், தேவரக்கம், இமானியல், எட்வின் குடும்பங்களுக்காக வருகிறோம். விசேஷித்த பாதுகாப்பு, அரவணைப்பு ஆண்டவரே, உம்முடைய சமூகம் பிரசன்ன கிருபை கூட இந்த நான் உனக்கு துணை இருக்கேன்னு சொல்லி அவர்களை நீங்கள் ஒரு இரிய அஷூரன்ஸ் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த தூரத்தில் பிள்ளைகள் தனியாக இருக்கிறோமே என்று நேங்காதபடிக்கு எல்லாரும் பெற்றோர்கள் ஆண்டவெல்லாம் எங்களுக்கு சமீபமாக எங்களோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்கள் ஆண்டு உண்மை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. விசேஷித்த பிரேயர் ரிக்வஸ்டுக்காக வருகிறோம் சுவாமி. யுவராஜ், சாந்தி ஸ்டீவன் ஒரு குழந்தையை ஏற்ற நேரத்தில் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஹெலன் வின்சென்ட், மிஸ்டர் வின்சென்ட்டுக்கு கண்களை ஆண்டவரே முழுவதுமாக பிரகாசிக்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பத்மா டயாலிசிஸ் பரிபூர்ண சோத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கேன்சர், பானு, ஜோலெஸ்லி, ஆனந்த், ஜோசப், இஸ்ரேல், ஹேனா இவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. பரிபூர்ண சுகத்தை தாங்க, பரிபூர்ண கிருபையை தாங்க, அந்த வியாதியை தாங்க கிருபை செய்யுங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டை தாங்க கிருபை செய்யுங்க. மனதை ஆண்டவரே சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, நீங்க தான்ப்பா யெகோவா ஈரே. எங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கிறவர் நீங்க ஆண்டவரே, எங்கள் மருத்துவ தேவைகளெல்லாம் சந்திக்கிறவர் நீர் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரே உம்மை துதிக்க உண்மையில சார்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு கொடுத்த அற்புத சுகத்துக்காக கொடா ஸ்தோத்திரம் ஐயா. நேற்று ஆண்டவரே டாக்டர் நல்ல செய்தி சொன்னதுக்காக ஸ்தோத்திரம், நல்ல சுகமா இருக்கீங்கன்னு சொன்னதுக்காக கொடா ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழிநடத்தி இனிமேல் கேன்சர் வருவாதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும் சுவாமி. மாம்ச தேகமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக ஆண்டவரே என்று சொல்லியிருக்கிறபடி எனக்குள்ள என்னோட சரீரத்தில் ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு செல்லும் உண்மை துதிக்கணும் சுவாமி. எந்த காட்டத்திய மரம் உள்ள வருவதில்லை, எந்த வேறையும் பிடிங்க போட்டோம் சுவாமி. சுட்டெரிக்கிற வல்லமை சுட்டெரித்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. நாங்கள் 2 பேரும் ஆண்டவரே உமது கரத்தை பிடித்து எங்கள் ஊழிய பாதையிலே நாங்கள் நடக்க, ஊழியத்தை மகிமையாக செய்ய கிருபை செய்யணும் ஆண்டவரே. கொடி ஸ்தோத்திரம் ராஜா. கெஞ்சி கேட்கொள்ளணும் சுவாமி. அநேக வருஷங்கள் நாங்கள் உமக்கென்று உற்சாகமாக அன்போட அன்பு கூர்ந்து ஊழியம் செய்ய கிருபை செய்யுங்க ஆண்டவர். எங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அற்புதங்கள் செஞ்சுருக்கீங்க வாழ்க்கையில் சுவாமி. கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் உண்மையே மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க சுவாமி ஆண்டவரே. அது போலவே ஹெலன் கீதா சிஸ்டருக்கு பரிபூர்ண சோத்தை ஹார்ட் பிரச்சனை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ரெக்கவரி ப்ராசஸ் இன்னும் அற்புதமாக நீங்கள் வழிநடத்தி வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். வயிற்றில் எல்லா பிரச்சனையும் எடுத்து போட்டதுக்காக ஸ்தோத்திரம். மேபல் மனாசே ஆண்டவரே பரிபூர்ண சோத்தை ஹார்ட் ப்ராப்ளம் தாங்க சுவாமி. ராஜ்குமாருக்கு ஏற்ற டிரான்ஸ்ஃபரை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே சசிகலா, ரூபி குடும்பங்களை சமாதானத்தை கட்லேட் இருக்கீங்க. கொடி ஸ்தோத்திரம் சுவாமி ஆண்டவரே. ஸ்ட்ரோக்குனால பாதிக்கப்பட்டிருக்க பிரேம்குமாருக்கு பரிபூர்ண சோத்தை தாங்க சுவாமி. மிஸ்ஸஸ் டோனர் கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்குங்க. அந்த ரெக்கவரி ப்ராசஸ் அற்புதமாக இருந்து அவர்கள் சாட்சி சொல்ல கிருபை செய்யுங்க ஆண்டவரே. மேடுகளையும் பள்ளங்களை நடக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்த நடைகளை உறுதிப்படுத்துகிற நீரையா. கொடி ஸ்தோத்திரம் சுவாமி ஆண்டவரே. இந்த பாஸ்டர் தாமஸ் ராஜுக்கு பரிபூர்ண சொத்தை நீங்கள் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உமக்கே கொடி ஸ்தோத்திரம் ராஜா. அருமையான ஜெபவேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்தை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. துதி கனமெல்லாம் உங்க செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபங்கள் இருக்கோம் நல்ல பிதாவே, ஆமென். வல்லமை உண்டு என்ற பாடலை பாடி கூட்டத்தை நிறைவு செய்வோம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே தத்ததால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. Hallelujah. Hallelujah. Bye bye. God bless God you. bless you.